ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா லாடு. ரொம்ப ஈஸி ரவா லாடு பண்ணுறது. பட் நம்ம இந்த ரவா லாடில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம ரவா லாடு பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உடைச்ச முந்திரி சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சம் திராட்சை. ஃபஸ்ட்டு இதை நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம அதை வந்து ஒரு சின்ன கப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரோ கப்போ நீங்கள் எது அளவு எடுத்துக்கிறீங்களோ அதால் 1 கப்பு நான் ரவை சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். நல்லாவே ரவையை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுப்பட்ட வாசனை வந்துருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் நான் ரவை எடுத்துட்டேங்க. இதெல்லாம் நான் 3/4 டம்ளர் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நான் இதை வந்து அரைச்சின்னு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ரவை அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரவையும் நல்லா ஆறிருக்கு. இதுவும் நான் ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். நல்லா ஸ்மூத் பவுடராக அரைக்கலாம். நான் இந்த டம்ளராக தான் இந்த ரவை சர்க்கரை அளந்து வச்சுட்டேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் நான் நெய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடாயிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெய். இப்போ இதில் நல்லா பவுடராக பண்ணி வந்த ரவை நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிஷின்லலாம் அரைக்கவே வேண்டாங்க, ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரவா லாடு. பொடியாக வச்சுருக்க சர்க்கரை, நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துனேன் இல்லையா, சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுட்ட முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். நான் இதோட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறேங்க. இந்த ரவா லாடுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது அதுதான் வந்து இந்த மில்க் மேடு கண்டென்ஸ்ட் மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதனால தான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன். நம்ம இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால தான். இல்லைன்னா 1 ரவைக்கு 1 சர்க்கரை எடுத்துனா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3/4 கப்பு தான் எடுத்துட்டேன். வந்து மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா ரவா லாடாக பிடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரவா லாடு ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப அந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துனால அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குன்னு இதை பண்ணிடலாம். மிஷின்லலாம் போய் அரைச்சி கஷ்டப்படவே வேண்டாம். ரவை வீட்டில் இருந்தால் ரவா சர்க்கரை எப்போவுமே இருக்கும். இந்த கண்டென்ஸ் மில்க்கு ஆப்ஷனுங்க. இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆட் பண்ணால். இல்லைனாலும் நீங்கள் வெறும்னா ரவை சர்க்கரை நெய் இருந்தால் போட்டு பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.